பிரியா அப்படிங்கிற பெயர் வந்து ரொம்ப அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய ஒரு பெயர் தான். பிரியா, பிரியதர்ஷினி, இதெல்லாமே அந்த பிரியாங்கிற பெயர் வைத்திருக்க பெண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? பிரியாங்கிறவங்க பேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பார்க்குறதுக்கு ரொம்ப வசீகரமாக இருப்பாங்க. பொதுவாக வசீகரமாக இருக்கிறத விட என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு படிப்பு துறையில் நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் ஒரு சுய தொழில் சம்பாதிக்கிற மாதிரி, ஒரு வேலைக்கு போகிற மாதிரி இது பண்ணிடுவாங்க. சுவாதி அப்படிங்கிற பெயருக்கு நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? சுவாதி அப்படிங்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. பெரும்பாலும் அழகு தன்மையில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. வெளிநாட்டு வாழ்க்கையை ரொம்ப குறி வச்சு அதுக்கேற்ற மாதிரி படிப்புகளை படிக்கும்போதே ரொம்ப வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிப்பாங்க. அதே மாதிரி விருப்ப திருமணத்தில் பண்ணும்போது இவங்க கீர்த்தி, கீர்த்திகா இந்த பெயருக்குடைய நபர்கள் தனக்குன்னு ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாமே ஒழுங்கு கட்டுப்பாடு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ரம்யா அப்படின்னு பெயருக்குடைய நபர்கள். ரம்யா அப்படிங்கிறவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமாக இருப்பாங்க. இன்னும் வந்து பார்க்குறதுக்கு மிகப்பெரிய அழகு தோற்றத்துடையவங்களாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சுமாரான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. இந்த சுமாரான தோற்றமுடையவங்களுக்கு இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ங்கிறது வராது. அதே வந்து ரொம்ப அழகாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் டிஎன்ஏ நியூமராலஜிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். பக்தி பிளஸ் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ வந்துங்க சார், நம்ம பாய்ஸ் நேம் அப்படிங்கிறது கடந்த பதிவில் பார்த்தோங்க சார். இப்போ பெண்களுக்கான பெயர்கள், அந்த பெயர்கள் பின் மறைந்திருக்கும் நியூமராலஜி, இதை இந்த பதிவில் பார்க்கலாங்க சார். சரி, அந்த வரிசையில் முதல்ல பிரியா அப்படிங்கிற பெயர் வந்து ரொம்ப அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய ஒரு பெயர் தான். பிரியா, பிரியதர்ஷினி, இதெல்லாமே அப்படி இருக்கக்கூடிய நபர்கள், அந்த பிரியாங்கிற பெயர் வைத்திருக்க பெண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? பிரியாங்கிறவங்க பேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பார்க்குறதுக்கு ரொம்ப வசீகரமாக இருப்பாங்க. பொதுவாக வசீகரமாக இருக்கிறத விட என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு படிப்பு துறையில் நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் ஒரு சுய தொழில் சம்பாதிக்கிற மாதிரி, ஒரு வேலைக்கு போகிற மாதிரி இது பண்ணிடுவாங்க. இந்த 2 கேட்டகரி. ஒரு கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று நல்லா வசீகரமாக இருந்தாங்கனாக்கா அவங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். சுமாரான அமைப்புள்ளவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது. அதே மாதிரி நல்லா இருக்கவங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைகிறது சிறப்பாக இருக்கிறது இல்லைனாலும் கூட, அவங்க வாழ்க்கையில் சுய தொழிலில் நிச்சயமாக அவங்க காலில் தன்னுடைய காலிலே நிற்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. பார்க்குறதுக்கு வசீகரம் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வியப்புக்குரிய விஷயமா என்னென்னா, திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கு, தன்னுடைய சுயமுயற்சியில் இல்லாமல் தன்னுடைய கணவன் வாழ்க்கையில் அவருடைய சம்பாத்தியத்திலேயே வாழக்கூடியவங்களாக இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை 2 விதமாக தான் இருக்கும். ஒன்று வந்து இவங்களுடைய காலில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாழ்க்கை வந்து திருமண வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் போராட்டத்துக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் தன் காலிலே நிற்கக்கூடிய ஒரு சுயத்தன்மையில் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு வசீகரமாக இருப்பாங்க. நீங்கள் பிரியாங்கிறவங்களுக்கு வசீகரமாக இருந்தாங்கனாலே உங்களுக்கு சுயதொழிலில் இருப்பாங்க. கண்டிப்பாக விவாக வாழ்க்கை சுமாரான ஒரு தன்மை, ஒரு போராட்ட வாழ்க்கையாக இருக்கும். நான் பார்க்குறதுக்கு சுமாரான தன்மையுடையவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைனாலும் கூட விவாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். திவ்யா அப்படிங்கிற பெயருக்குடைய நபர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? திவ்யாங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எழுத்துக்கள் வந்து ஹை வோல்டேஜ் லெட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஹை வோல்டேஜ் லெட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்று மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீமென்ஸை தான் கொடுக்கும். மீடியம் ஆவரேஜ் லைஃப்பை கொடுக்காது. எப்போவுமே வந்து மிகப்பெரிய ஒரு ஜமீன் மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். இல்லைன்னா ரொம்ப பிலோ நார்மல்ங்கிற வாழ்க்கையை கொடுக்கும். மாதிரி எது ருணரோக சத்ருஸ்தானங்கள்னு சொல்லக்கூடியது. அதாவது ருணம்ங்கிறது கடன், நோய் வந்து அதே மாதிரி ஒரு கோர்ட்டு கேஸுகளை ஏற்படுத்தக்கூடிய எழுத்தாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து கொஞ்சம் பிறந்த தேதி அமைப்புகளை பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும், பார்க்குறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுடைய மிகப்பெரிய அழகாகவும் இருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு சாதாரண தோற்றத்துலேயும் நம்ம அவங்களை பார்க்கலாம். இவங்களுடைய இது வந்து நம்ம சாதாரண தோற்றம்னா நம்ம சொல்கிறது வந்து சாதாரண தோற்றத்தை நான் சொல்லலை, ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப குறைவான ஒரு தோற்றத்தை கொடுப்போம். ஆனால் ஆட்டிடியூடு பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே ஆட்டிடியூடு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். பார்த்திங்கனாக்கா, இப்போ இந்த க்யூட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த க்யூட்னஸ் வந்து பழக்க வழக்கத்தில் நிறையா பார்க்கலாம் அவங்களுக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக படித்து இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு லட்சுமிகரமான பெயர் தான் அது. பணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் இல்லைங்கிறது தான் இதோடைய குறிப்பு. காவியா அப்படின்னு பெயர் வச்சிருக்க நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? காவியா அப்படிங்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு படிப்பாக நல்லா படிப்பாங்க. அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க. ஆக்டிவாக இருக்கிறதுனால இவங்க வேலைக்கு போகிற இடத்துல ஒரு சுறுசுறுப்பான ஒரு பேர் எடுத்து நல்லபடியான ஒரு வாழ்க்கையில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு பொறுத்த வரைக்கும், குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 குழந்தைகள் இருக்கும்.
அல்லது ஒரு குழந்தைக்கே கஷ்டப்பட்டு குழந்தைகள் பிறக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். மற்றபடியான வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல அழகான ஒரு தன்மையுடையவங்களாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கும் நல்ல அழகான தன்மை இருக்கும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் உண்டு. உங்களுக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாழ்க்கையும் உண்டு உங்களுக்கு. நிவேதா, நிவி இந்த மாதிரி பெயருக்கு நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? நிவேதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற எழுத்துக்களில் வந்து ரொம்ப ஆக்டிவாக கொடுக்கக்கூடியது. உடம்புல வந்து சோம்பேறித்தனமே இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்க இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எப்பயுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. குழந்தைகளாக இருக்கும்போது ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க. வர படிக்கக்கூடிய வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியான ஒரு நல்ல மார்க் எடுத்துகிட்டு வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான இப்போ பிளேஸ்மெண்ட்டெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பிளேஸ்மெண்ட்டெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகி வெளிநாடு போகக்கூடிய வாழ்க்கை உண்டு. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுமாரான தன்மையும் இருக்கும், நல்ல தன்மையும் இருக்கும். சுமாரான தன்மையுடையவங்க இதில் ரொம்ப வெற்றிகரமாக இருப்பாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக அழகாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான வாழ்க்கை அமைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. பட் நிவேதான அமைஞ்சு சுமாரான ஒரு லுக்கிங் இருந்ததுனாக்கா இவங்க வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். அதை நம்ம கண் கூட நம்ம பார்க்கலாம். அதில் ஸ்வாதி அப்படிங்கிற பெயருக்கு நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? சுவாதி அப்படிங்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. பெரும்பாலும் அழகு தன்மையில் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. வெளிநாட்டு வாழ்க்கையை ரொம்ப குறி வச்சு அதுக்கேற்ற மாதிரி படிப்புகளை படிக்கும்போதே ரொம்ப வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிப்பாங்க. படிக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாகவே ஒரு விஷயத்தை நல்லா அட்டைன் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி படிச்சுட்டு வெளிநாடு போய் படித்து அங்கேயே வாழ்க்கையை செட்டில் பண்ணுறவங்க, அங்கேயே வந்து ஒரு விரும்பி திருமணத்தை பண்ணக்கூடியவங்களையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி விருப்ப திருமணத்தில் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணிக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லவங்களாக இருப்பாங்க, அதில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ஏமாந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஆட்களாக பார்த்து நமக்கு ஏற்ற வாழ்க்கையாக பார்த்து தான் பண்ணிக்குவாங்க. இருந்தாலும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது. பார்க்குறதுக்கு சிறப்பான ஒரு தோற்றத்தை இருக்கக்கூடிய அமைப்பு தான் இவங்களுக்கு உடையது. சங்கீதா அப்படின்னு பெயருக்கு நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? சங்கீதா அப்படிங்கிறவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை படித்த படிப்பு என்னவோ அந்த படிப்புக்குண்டான வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நோய் வந்து இவங்களை வந்து ரொம்ப தாக்காது. எந்த விதமான நோயும் இவங்களை வந்து தாக்காது. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப உதவி பண்ணுறதுல நல்ல பேரும். அதே மாதிரி அவங்கள பற்றி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்கள பற்றி தெரியும். ஒரு இடத்துல போய் நம்ம கேட்கும்போது அவங்கள பற்றி தெரியக்கூடிய அமைப்பு, நல்ல பேசக்கூடிய கம்யூனிகேட்டர், பெஸ்ட்டு கம்யூனிகேட்டராக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற வாத்தியார்களாக இருக்கக்கூடியவங்க, நல்ல டீச்சர்னு பேர் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து இந்த பேரில் இருக்கிறக்கூடியவங்களும் நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல தோற்றத்தோடு இருப்பாங்க. இந்த பேர் வச்சுட்டாலே ஒரு நல்ல தோற்றம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி கண்ணில் வந்து கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். கண்ணாடி போடக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டு. தீபிகா அப்படின்னு பெயருக்கு நபர்கள் லைஃப் எப்படி இருக்குங்க சார்? தீபிகா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா எடுத்த எடுப்புலையே பொறுத்து சில குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எது தேவைன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டால் கொஞ்சம் குழப்பமாக தான் சிந்தனை பண்ணுவாங்க. இந்த தீபிகாங்கிற குழந்தைகளெல்லாம் நீங்கள் கேட்டிங்கனாக்கா டக்குன்னு எனக்கு இது தான் வேணும் இது வேணான்னு ரெண்டையுமே சொல்லிடுவாங்க. இது தேவை இது தேவையில்லைங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக சொல்லுவாங்க. ஸோ ஆரம்ப காலத்துலேருந்து குழந்தைகளுக்கு ஒரு ஷார்ப்னஸ் ஏற்படுத்தக்கூடியது ஒரு பேர் தான் இந்த தீபிகாங்கிற பேர். இவங்கள பொறுத்த வரைக்கும் விரும்பி திருமணம் பண்ணுறது பெரும்பாலும் விரும்புவாங்க. மனசுக்குள்ளே இவங்க விரும்பி திருமணம் பண்ணுறது தான் விரும்புவாங்க. மற்றபடி அந்த மாதிரி அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதில் வந்து என்ன சிறப்பான விஷயம்னா நல்ல மாப்பிள்ளையும் அமைவார், அல்லது ரொம்ப மோசமான 2 விதமாகவும் இருக்குது. ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கிறது, ரொம்ப அனாலிசிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். லக்ஷ்மி அப்படின்னு பெயருக்குடைய நபர்கள் அவங்க லைஃப்பில் எப்படி இருப்பாங்க சார்? லக்ஷ்மிங்கிறது லக்ஷ்மிகரம்னு சொல்லக்கூடியது. லக்ஷ்மிகரம்னாலே உங்களுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சின்னா ரொம்ப நல்லது. சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி வச்சுறது இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மேரேஜ் வந்து லேட்டாக இவங்களுக்கு லைஃப் வந்து சஃபர் ஆகிட்டு போகுதுன்னு அர்த்தம். ஸோ எப்போவுமே வந்து லக்ஷ்மின்னு ஒருத்தவங்களுக்கு பேர் வச்சிட்டாலே அவங்களுக்கு ஏர்லி மேரேஜஸ் தான் ப்ரிஃபரபிள். ஸோ இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ஏர்லி மேரேஜஸ் ப்ரிஃபர் பண்ணி லீகலாக சட்டப்படி என்ன மேரேஜ் வயது வருதோ அந்த வயதுலேயே பண்ணி வச்சிடுறது நல்லது. இது வந்து இப்போ நல்லா படிக்கட்டும் செட்டில் ஆகட்டும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா எவ்வளோ தூரம் டிலே ஆகுதோ அவ்வளோ தூரம் இவங்க வாழ்க்கை வந்து விவாக வாழ்க்கைங்கிறது ரொம்ப குறைவாகிட்டே இருக்குங்கிறத மறக்க வேண்டாம். சிறு வயதிலே ரொம்ப அழகாக இருப்பாங்க. வயதாக வயது முதிர்ச்சியை காட்டக்கூடிய தன்மை வந்துடும். ஸோ இதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா வயதாகிறதுக்கு அந்த பருவ வயது வரும்போதே திருமண வயது பண்ணி கொடுத்துறது நல்லது. படிப்பு விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. சமையல் கலையிலும் ரொம்ப நல்லா சமைக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. எல்லாம் இருந்து கூட நம்ம வந்து ஏர்லி மேரேஜஸில் கொஞ்சம் மிஸ் பண்ணால் அது பின்னாடி பார்த்திங்கன்னா மேரேஜ் மட்டும் லேட் ஆகாது, திருமண வாழ்க்கைக்கு பிறகு வரக்கூடிய பிள்ளை பெறுங்கிறது அதுவுமே ரொம்ப டிலே ஆகி உங்களுக்கு வாழ்க்கையில் சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஏர்லி மேரேஜஸ் ரொம்ப சிறப்பு. அது விரும்பி திருமணம் வேணாலும் இருக்கலாம், அல்லது வீட்டில் வந்து அரேஞ்ச் மேரேஜாகவும் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
துர்கா அப்படின்னு பெயரக்கூடிய நபர்களுக்கு அவங்க லைஃப் எப்படி இருக்குங்க சார்? துர்கா அப்படின்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உடலில் வந்து ஒரு மன ரீதியான பிரச்சனைகளையும் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இந்த துர்காங்கிற பேர் வந்து ஒரு தெய்வ நிலையில் உள்ள சம்மந்தப்பட்டது. இது வந்து ரொம்ப ஒரு தெய்வீகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. அதில் வந்து நம்ம இந்த காலத்தில் அந்த மாதிரியான வாழ்க்கைகள் வாழ முடியாத காரணத்தினால நீங்கள் துர்கான்னு நீங்கள் பேர் வச்சவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று மன ரீதியான மிகப்பெரிய தொந்தரவுகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அல்லது உடல் ரீதியான தொந்தரவுகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடலில் வந்து அவங்க நடக்கும்போது போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு பார்க்குறதுக்கே ஒரு நோயாளி மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திடுது. ஸோ இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பிறந்த தேதிக்கு பொருத்தமாக இருந்ததுனாக்கா அவங்க வாழ்க்கையில் ஒரு தெய்வத்தை போல் அடுத்தவங்களுக்கு நல்ல உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை மனோரீதியான பிரச்சனைகளையும் அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துறது. நீங்கள் கண்கூட சில பேருக்கு வியாதி வெளியில் தெரியாது, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்கிற வியாதி வெளியில் தெரியும். ஏதாவது ஒரு நடக்கிறதுலேருந்து ஒரு சிரமப்பட்டு ஒரு விஷயங்களை செய்கிறதுலேருந்து நமக்கு வியாதி இருக்குங்கிறத நம்ம கெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வியாதி வந்துடும். ஸோ அதனால் நம்ம அந்த பேர் வைக்கும்போது ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது நல்லது. இருக்கக்கூடிய பேர்கள் இருந்ததுன்னா அது கொஞ்சம் மாற்றிக்கிறது சிறப்பாக இருக்கும். மீனா மீனாட்சி இந்த பெயருக்குடைய நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? மீனா மீனாட்சிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அனுகிரகம் சொன்னக்கூடியது. அதாவது இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பொறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்க இந்த பேர் வச்சுட்டாலே இவங்களுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப பொறுப்புடையதாகிடும். எல்லா பொறுப்பும் இவங்க தலையில் தான் விழுவும். இந்த சின்ன வயதுலேருந்து மிடில் ஏஜ்லேருந்து கடைசி வரைக்கும் இவங்க ஒரு வந்து எல்லா பொறுப்புகளும் இவங்க தலையிலேயே வந்து எல்லோரும் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க தான் அந்த பொறுப்பை வந்து சுமந்துக்கிட்டு அடுத்தவங்களுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு தன்னுடைய குழந்தைகளுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு எல்லா விதமான கவலைகளும் இவங்க மனசில் வந்து எப்பயுமே தேங்கிட்டு இருக்கோம். ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக தான் அமையும். இந்த நிம்மதியான வாழ்க்கையை எப்படி ஏற்படுத்தலாங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு சஃபர் ஆகிறவங்க அடுத்தவங்களுக்கு அன்னதானம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சஃபரிங்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். இவங்களுக்கு வந்து ரொம்ப பொறுப்பாளிகளாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பொறுப்பாளிகளாக இருப்பாங்க. எல்லாத்துலேயும் ஒரு சின்ன வயதில் பார்த்திங்கன்னா சிறுமிகள்லாம் ஒரு பள்ளிக்கூடத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் விளையாடிட்டுகளே இவங்க ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இது குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பொறுப்பாக இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான வாழ்க்கையிலையும் இவங்க பொறுப்பாக நடந்தே ஆக வேண்டிய கட்டாயம் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இதுக்கு உண்டான பரிகாரத்தையும் நான் சொல்லிட்டேன். அன்னதானம் பண்ணும்போது இதனுடைய சஃபரிங்ஸ் வந்து ரொம்ப குறையும். ஸ்வேதா அப்படிங்கிற பெயருக்குரிய நபர்கள் அவங்க லைஃப்பில் எப்படி இருப்பாங்க சார்? ஸ்வேதா அப்படிங்கிற போது நீ என்னை நல்லா கவனிச்சிருக்கலாம். அது ஒரு லக்ஷ்மிகரமான எழுத்து. இஷ்ங்கிற எழுத்து வந்து எஸ்ஹெச்ங்கிறதுன்னு வந்தாலே அது ஒரு லக்ஷ்மிகரமான எழுத்து. லக்ஷ்மிகரம் அப்படின்னாலே இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க போதுன்னு அர்த்தம். உருவமைப்பு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தோற்றத்தோடு இருப்பாங்க. வசீகர தோற்றத்தோடு இருப்பாங்க. நல்ல சிறப்பாக வசீகர தோற்றத்தோட ஒரு லக்ஷ்மிகரமாக பார்க்கும்போதே லக்ஷ்மிகரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இவங்கள பார்க்கல அந்த லக்ஷ்மிகரம் இருக்கும். அதுக்குண்டான இலக்கணத்தோடு இவங்க வாழ்க்கையை இவங்க பார்க்குறதுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல கணவன் வந்து அமையக்கூடிய வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு. இவங்க அதை வந்து விரும்பி திருமணம் பண்ணுறதை காட்டிலும் விரும்பி திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறது 2 தன்மையை ஏற்படுத்தக்கூடியது. ஒன்று அதில் பாஸும் ஆகும் அல்லது ஃபெயிலியரும் ஆகும். ஆனால் வந்து விரும்பி இந்த அரேஞ்சு மேரேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்து அந்த அனாலிசிஸ் ஆஃப் தி ஃபேமிலி அனாலிசிஸுங்கிறத கொஞ்சம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மையில் உள்ள மேரேஜை பண்ணிக்கிறது தான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பார்வதி அப்படிங்கிற பெயர் வந்து எப்படி இருக்கும் சார் லைஃப்பில்? பார்வதி அப்படிங்கிறவங்க எப்பயுமே வந்து பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அடுத்தவங்களுக்கு வந்து உதவிகரமான வாழ்க்கை. பார்வதிங்கிற பேர் வைக்கும்போதே ஒன்று என்னென்னு கேட்டிங்கனாக்கா நல்ல ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக இருப்பாங்க. உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சுறுசுறுப்பான தன்மைகளை கொடுக்கும். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு மிடிலே இதாக இருக்கும். அதாவது ரொம்பவும் கருப்பாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப சிகப்பாகவும் இருக்க மாட்டாங்க, ஒரு மிடிலாக தான் இருப்பாங்க. முடி பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு முடியாக இருக்கும். நல்ல தெளிவான ஒரு முடி அமைப்புகள், நெல்லியாக இல்லாமல் சுருட்டையும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு லெங்க்தியான ஒரு முடிகள் அமைப்பு இருக்கும். இவங்களுடைய பார்வைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கனிவான பார்வையாக இருக்கும். எல்லாரும் வந்து பார்க்கும்போதே ஒரு கனிவான பருவ தாய்மை உணர்ச்சியோடு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல எந்த விதமான விஷயங்களும் எந்த நேரத்தில் வேணாலும் ஹெல்ப் கேட்டாலும் உடனே உதவி செய்கிறது கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேர் உள்ளவங்களுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பாக தான் இருக்குங்கிறதுல கவனம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். தேவி தேவிகா இந்த பேருக்குரிய நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? தேவி தேவிகா அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து பொதுநல வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்க. ஒன்று பொதுநலம்னா அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையே வந்து தியாகம் பண்ணக்கூடிய லெவல்லையும் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தோற்றமுடையவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரில் இருப்பாங்க. ஒரு ஆவரேஜ் பிலோ ஆவரேஜில் இருக்கிறவங்களையும் நம்ம இதில் பார்க்கலாம். இதில் வந்து நோய் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா இருக்கும். த்ரோட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு நிறையா இருக்கும்.
இதை தீர்க்கறதுக்கு இவங்க இந்த பாதாம் பிஸ்தான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது. இவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு லட்சுமிகரமாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. அபிநயா இந்த பெயருக்குரிய நபர்கள் வைஃப் எப்படி இருக்கும் சார்? அபிநயா அப்படின்னாலே அப்பாவுடைய அப்பாவை வந்து ரொம்ப கவனமாக நல்லபடியாக பார்த்துக்கணும், அப்பாவை வந்து நல்லபடியாக ஒரு பேர் எடுக்க வைக்கணும், அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணும், அதே மாதிரி அப்பா சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும், அதே மாதிரி நம்ம வந்து அப்பாவுக்கு உதவியை செய்யணும் அப்படிங்கிறதுலாம் அது அப்பா ரிலேட்டடாகவே இருப்பாங்க. இவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கனாக்க இவங்க நினச்சபடியே உள்ள மாப்பிள்ளை, அதாவது இவங்க விரும்பும்படியான மாப்பிள்ளையே வந்து அரேஞ்சு மேரேஜாகவே அமைஞ்சிடும். விரும்பும்படியான வாழ்க்கை அரேஞ்சு மேரேஜ் ஆகிடும். குறுகிய காலத்துக்கு வெளிநாடும் போவாங்க. வெளிநாட்டில் போய் வெளிநாட்டில் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை நல்லா சுவைப்பாங்க, நல்லா அனுபவிப்பாங்க. அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வந்து சொந்த ஊர்லேயோ ஒரு வீடாகவோ ஒரு இடமாகவோ வாங்கி போட்டு வாழ்க்கையில் வந்து ஏர்லியராகவே செட்டில் ஆகக்கூடியவங்க இவங்க. வாழ்க்கையில் சின்ன வயதிலேயே எல்லா விதமான விஷயங்களும் ஒரு நிலம் நீச்சு இப்போது உங்களுக்கு வீடு வாசல் ஒரு கார் பங்களா வெளிநாட்டு வாசல் எல்லாத்தையும் ஏர்லி ஏஜஸ்லேயே அனுபவிச்சுட்டு திருப்பி வந்து தாய்நாட்டுக்கே வந்து தாய்நாட்டிலேயே ஒரு நல்ல பதவிகளை வச்சு கடைசி வரைக்கும் ஒரு சிறப்பான தன்மையில் இருப்பாங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு மீடியமாக தான் இருப்பாங்க. ரொம்பவும் இதாக இருக்க மாட்டாங்க, ரொம்பவும் லோவாக இருக்க மாட்டாங்க. பட் மீடியமாக இருப்பாங்க, சிறப்பாகவும் இருப்பாங்க. அமிர்தா அப்படின்னு பேருக்குரிய நபர்கள் லைஃப்பில் எப்படி இருப்பாங்க? அமிர்தா அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா நல்லா படிப்பாங்க. நல்லா படித்து வாழ்க்கையில் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து வழிகாட்டுற மாதிரியான ஒரு படிப்புகளை நல்லா படிப்பாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஸ்மார்ட்னஸ்ங்கிறதுக்கு ரொம்ப இலக்கணமாக வந்து இவங்கள தான் சொல்லலாம். ஸ்மார்ட்னஸ் இருக்கும். என்னென்னு கேட்டிங்கனாக்கா விரும்பி திருமணம்ங்கிறது இவங்க வாழ்க்கையில் ஒரு சுமாரான பலன்களை தான் கொடுக்கும். விரும்பி திருமணத்தை காட்டிலும் இவங்க அரேஞ்சு மேரேஜை காட்டிலும் இவங்களுக்கு எது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அரேஞ்சு மேரேஜ் பக்கம் போகிறத விட விரும்பி திருமணங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறத நம்ம கவனமாக வச்சுக்கணும். அதில் வந்து நம்ம கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவங்க வந்து வெளிப்படைத்தன்மையாக இருப்பாங்க, ரொம்ப கள்ளங்கூடமாக இருப்பாங்க. அடுத்தவங்க வந்து இவங்களை தவறாக யூஸ் பண்ணக்கூடிய சூழலும் இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து எதையுமே வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு இறங்குறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அமுதா அப்படிங்கிற பெயருக்குரிய நபர்கள் லைஃப்பில் எப்படி இருப்பாங்க சார்? அமுதாங்கிற பேர் வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட இவங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சாதாரணமாக அந்த கொடுப்பினைன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கொடுப்பினை இருக்காது உங்களுக்கு. எந்த விதமான மிகப்பெரிய தன்மையில் இருந்தாலுமே கொடுப்பினைன்னு ஒன்று இருக்கணும்ல. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறந்திருந்தாலும் அந்த கொடுப்பினை இருந்தால் தான் அந்த சொத்து வந்து நம்ம பேருக்கு வரணும். இல்லைன்னா வந்து அவங்க ஏதோ ஒரு சண்டையிலையோ டிஸ்பியூட்லேயோ கோர்ட்டு கேஸுன்னு போய் நமக்கு அது கிடைக்காம போயிடும். அதே மாதிரி எந்த விதமான படிப்புகள் படிச்சிருந்தாலும் அந்த படிப்புக்கேற்ற வேலையும் கிடைக்குதான்னா அதுவும் கிடைக்காது. ஸோ இந்த கொடுப்பினைங்கிற ஒரு விஷயத்தில் இவங்க கொஞ்சம் ஏமாற்றம் அடைகிற மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி பேர் உள்ளவங்க கொஞ்சம் பேரை மாற்றிக்கிறது ரொம்ப சிறப்பான தன்மையாக இருக்கும். இந்த பேர் வந்து ரொம்ப சிறப்பான பேர்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. உமாதேவி இந்த பெயருக்கு நபர் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? உமாங்கிறவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவங்க பிறந்தோன்னையுமே இவங்க அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இவங்க பிறந்தோன்னையுமே இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு செல்வ நிலை வீடு அமைகிறது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை அப்பா அம்மாவுக்கு ஃபாதர்ஸுக்கு இவங்க உடனே கொடுத்துருவாங்க, சின்ன வயசுலேயே கொடுத்துருவாங்க. பிற்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய வாழ்க்கை வந்து அதனுடைய விஷயமோ பரிகாரமாகவோ என்னமோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லை. இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா வாழ்க்கையை முன்னேற்றின மாதிரி இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பல்கியாக இருக்கக்கூடிய சூழல் உண்டு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கனமாக தான் இருப்பாங்க இவங்க. ஸோ இவங்களுடைய பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு தேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேனை வந்து அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த தேனை சேர்த்துக்கிட்ட போது இந்த வந்து இவங்களுடைய நடப்பு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து இவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல தன்மை அடையக்கூடிய வாழ்க்கை உண்டு. வரக்கூடிய கணவர் வந்து ஒரு நல்ல பொருத்தமானவரான்னு கேட்டால் பொருத்தமானவர் கிடையாது. இவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அவங்க வேறு மாதிரியான ஒரு லைஃப்பெல்லாம் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால இதை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. கார்த்திகா அப்படின்னு பெயருக்குடைய நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? கார்த்திகா அப்படிங்கிறவங்க சின்ன வயதுலேருந்து வந்து ஒரு பொறுப்பான ஒரு வாழ்க்கையில், அதாவது சின்ன வயதுலேருந்து புத்திசாலின்னு பேர் எடுப்பாங்க. அவங்க அம்மா அப்பா இல்லைனாலும் கூட இவங்களே வந்து அவங்க அம்மா அப்பா பெரும்பாலும் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பாவெல்லாம் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கனாக்கா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. தன் சின்ன வயதுலேயே வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் பார்த்து குடும்ப வாழ்க்கைக்கும் பொருத்தமாக இருப்பாங்க. வீட்டு வேலையும் கரெக்டாக செஞ்சுக்குவாங்க. வகுப்புலேயும் முதல் மார்க் எடுப்பாங்க. அதே மாதிரி படிப்புக்கு அதிகமான செலவு இல்லாமல் படிப்பாங்க. ஒரு நல்ல மருத்துவராகவோ ஒரு பெரிய நல்ல லெவலில் ஒரு முன்னேற்றத்தையோ எடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. எங்கே ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குமான்னு சொல்ல முடியாது.
திருமண வாழ்க்கையில் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் வரும். அந்த திருமண வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா போதுமானது. ஃபெர்டிலிட்டி சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கனாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பிறக்கும், அல்லது ஒரே ஒரு குழந்தை தான் பிறகுதுன்னா அது ஃபெர்டிலிட்டி மூலமாக தான் பிறக்கும். அந்த மாதிரி 2 தன்மை இருக்குது. ஃபெர்டிலிட்டியும் நல்ல ஃபெர்டிலிட்டியும் இருக்கும், அல்லது ரொம்ப ரேர் ஃபெர்டிலிட்டியும் இருக்கும். அந்த ரேர் ஃபெர்டிலிட்டி வரும்போது என்ன பண்ணுவாங்க, இவங்க இன்ஃபெர்டிலிட்டி கேம்ப் போய் நிச்சயமாக வந்து ஒரே ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் நிறுத்திடுவாங்க. 2 குழந்தைகள் இருந்தால் அவங்க வந்து ஃபெர்டிலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம், இன்ஃபெர்டிலிட்டி போகலைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டு. அமையக்கூட மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன்ஸ் வருமாங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் நம்ம சொல்ல முடியும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக, அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வாழ்க்கையில் கொஞ்சம் எதிர்பார்த்துருந்தால் கொஞ்சம் தோல்வியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு அதிர்ச்சி பெரும்பாலும் பெரிய அதிர்ச்சி இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து அந்த இடத்துல மட்டும் ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் நடந்துக்கிறது நல்லது. வரக்கூடிய கணவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. கீர்த்தி, கீர்த்திகா இந்த பெயருக்குடைய நபர்கள் லைஃப் எப்படி இருக்குங்க சார்? கீர்த்தி, கீர்த்திகா அப்படிங்கிறவங்க ரொம்ப கீர்த்தனா அப்படின்னு ஒரு பேர் கூட இருக்குது. கீர்த்தனாங்கிற போது பார்த்தீங்கன்னாக்க தனக்குன்னு ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாமே ஒழுங்கு கட்டுப்பாடு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. மற்றவங்க மாதிரி ஒரு பிளானிங் இல்லாமல் எந்த காரியத்துலையும் இறங்க மாட்டாங்க. எல்லா விஷயத்துலையும் ஒரு பிளானிங் வச்சுப்பாங்க. நிச்சயமாக வந்து உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு தன்மைகளை ஏற்படுத்துவாங்க. நல்ல பேர் எடுத்துக்கூடிய அம்மாவுக்கு வந்து அம்மா மேலே ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டத்தோடு நடந்துக்குவாங்க. நல்ல வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமையும். இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்க நிச்சயமாக வேலைக்கு போய் சம்பாதிச்சு இவங்களுடைய வாழ்க்கையை இவங்களே பார்த்துக்கிற அளவுக்கு இவங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த வீடு அமையும். சொந்த வீடு சின்ன வயசுலேயே அமைஞ்சிடும். இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பானது தான் குறிப்பு. ஸ்ருதி, ஸ்ருதிகா இந்த பேருக்குடைய நபர் வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? ஸ்ருதிகா அப்படிங்கிற பேர்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த எழுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்ஹெச் எழுத்துல வர்றதுனால பண விஷயத்தில் இவங்களுக்கு வந்து லக்ஸூரியஸான விஷயங்களில் உங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. இவங்க வாழ்க்கையில் எல்லாமே பார்த்திங்கனாக்கா சாதாரண காரை விரும்ப மாட்டாங்க, பெரிய காரை லக்ஸுரி காரை தான் விரும்புவாங்க. சாதாரண பேனாக விரும்ப மாட்டாங்க, நல்ல லக்ஸுரி பென், நல்ல பிராண்டட் ஐட்டம்ஸ் போடணும்னு நினைப்பாங்க, நல்ல சென்ட்டு போட்டுக்கணும்னு நினைப்பாங்க. கண்களால் காணக்கூடிய பொருட்கள், அதான் புலன்களால் காணக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் வந்து பிரமாதமாக சிறப்பாக இருக்கணும். உங்களுக்கு சும்மா சாதாரணமாக ஏனோ தானன்னு இருக்குதா பிடிக்கவே பிடிக்காது. கண்களால் காணக்கூடிய பொருட்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கணும், பிராண்டடாக இருக்கணும், பார்க்குறதுக்கு அதிகபட்சமான விலையில் இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த சம்மந்தமான பொருட்களை தான் வாங்கி சேர்ப்பாங்க வீட்லேயுமே. அதே மாதிரி புராதன பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா, பழமையான ஆன்டிக் பொருட்கள் எல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுப்பாங்க. அலங்காரத்தில் பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து அதிக விலை கொடுத்து வாங்கி உடனே வீட்டில் வச்சுப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப வந்து நாட்டியம், நடனம், இந்த சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நல்லா விரும்பி போய் பார்ப்பாங்க. சினிமாவெலாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. கலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப தீவிரமான ஒரு கலைகள் சம்மந்தப்பட்டதுலேயும் ரொம்ப தீவிரமாகவும் இருப்பாங்க, ரொம்ப ரசிப்பாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் இவங்க செய்வாங்க. ஐஸ்வர்யா இந்த பேருக்குடைய நபர்கள் எப்படி இருப்பாங்க சார்? ஏல ஸ்டார்ட் ஆனாலும் ஐயில் ஸ்டார்ட் ஆனாலும் இவங்க வந்து நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய அப்பா மூலமான ஒரு செல்வத்தை நிச்சயமாக அடைவாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு அப்பா மூலமான வாழ்க்கையில் ஒரு செல்வத்தை அடைவாங்க. அப்பா தொழிலையே இவங்களும் செஞ்சு ஓரளவுக்கு செயல்பட்டு வெற்றி, ஒரு மீடியமான வெற்றியான, ரொம்ப தீவிரமான பெரிய வெற்றியும் கிடைக்காது, பெரிய தோல்வியும் ஆகிறாரு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏல ஸ்டார்ட் ஆனாலும் ஐயில் ஸ்டார்ட் ஆனாலும் அப்பா மூலமான செல்வம் இருக்குது பார்த்திங்களா, கண்டிப்பாக நிறைய வந்து சேரும். அதே மாதிரி அப்பாவுடைய தொழிலையும் இவங்க கொஞ்ச நாள் செய்வாங்க. செஞ்சாலும் கூட தொழிலில் வந்து மிகப்பெரிய வெற்றியோ மிகப்பெரிய தோல்வியோ இருக்க ஒரு மீடியம் வெற்றி தான் கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப பிடிவாதம் காட்டினா திருமண வாழ்க்கையை நீடிக்காது. பார்க்குறதுக்கு நல்ல சிறப்பான ஒரு தோட்டத்தோடு இருப்பாங்க. நல்ல அமைப்பு, பார்க்குறதுக்கு ஒரு லட்சுமிகரமாக, பார்க்குறதுக்கு ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு உண்டு. ஜனனிங்கிற பேருக்குரிய நபர்கள் லைஃப்பில் எப்படி இருப்பாங்க? ஜனனிங்கிறவங்க ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க. வாழ்க்கையில் வந்து சின்ன வயதுலேருந்தே ஒரு பொறுப்பான தன்மையில் இவங்க நடந்துப்பாங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கையும் பார்த்திங்கனாக்க இவங்களுடைய விரும்பி திருமணம் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து இவங்க அரேஞ்சு மேரேஜை விரும்பி திருமணம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அரேஞ்சு மேரேஜுங்கிறது விரும்பி திருமணம் அரேஞ்சு மேரேஜ்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான அமைப்பு தான் இவங்களுக்கு இருக்கும். நல்ல சுறுசுறுப்பாங்க. நியாயமாக என்ன நடக்குதோ, நியாயம் எதுவோ அதை சொல்லுவாங்க. இதுதான் இப்படித்தான் நடக்கணும், இது இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல நியாயவாதியாக இருப்பாங்க. எனக்கு வந்து இது நல்லது நடந்தால் போதும், அடுத்தவங்க எப்படியோ போனான்னு நிச்சயமாக நினைக்க மாட்டாங்க. பொதுவான அபிப்பிராயத்தை சொல்லி நிறைய பேர் விரோதித்து சேர்த்துக்குவாங்க. பொதுவான அபிப்பிராயம்னா ஒருத்தரை பற்றி அபிப்பிராயம் சொல்லும்போது அவங்க எப்படிப்பட்டவங்க, பெரிய ஆளுகளா சின்ன ஆளுகளெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உடனே ஒரு அபிப்பிராயத்தை சொல்லி ஒரு கொஞ்சம் கெடுதலான ஒரு விஷயங்களையும் அனுபவிப்பாங்க. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் வெளிப்படையாக இருக்கிறத குறைச்சிக்கிட்டு நல்லபடியாக கொஞ்சம் அனுமானித்து நடந்துக்கிறது நல்லது.
மோனிஷா அப்படின்னு பெயர்க்கூடிய நபர்கள் லைஃப்பில் எப்படி இருப்பாங்க சார்? மோனிஷா அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒன்று இவங்களுடைய கலை பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய ஒரு கலை உணர்ச்சியில் ரொம்ப கலை உணர்ச்சி கூடவர்களாக இருப்பாங்க. ஆடல் பாடல் சங்கீதம் கற்றுக்கணும், நம்ம நல்லா இப்போ நாட்டியம் ஆடணும், இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தன்னை அழகுபடுத்திக்கிறதுலையும் ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கணும், அழகு இல்லைனாலும் கூட கொஞ்சம் அழகுபடுத்திக்கணும், கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கணும். நிறைய பியூட்டி பார்லர் போய் நம்ம வந்து பியூட்டி பார்லரில் தள்ள மேக்கப்லாம் நல்லா போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். மிகப்பெரிய வந்து திருமண வாழ்க்கையில் தோல்வி அடையக்கூடிய எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா இந்த எம் எழுத்துக்களில் ஆரம்பிக்கிறவங்கள நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம். திருமண வாழ்க்கையில் தோல்வி அடையக்கூடியது நிறைய எழுத்துக்களை நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் லெட்டர்ஸ் வந்து இந்த எம் ஸ்டார்ட்டில் ஆகிற எழுத்து தான். ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கவனமான ஒரு வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையை மட்டும் சிறப்பாக அமைஞ்சிக்கிட்டா அந்த இடத்துல மட்டும் பள்ளம் இருக்குது பார்த்து போங்கங்கிறது தான் அதோடைய கருத்து. மற்ற வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக இருக்குங்கிறது தான் என்னுடைய அனுபவம். வித்யா அப்படின்னு பெயரக்கூடிய நபர்கள் லைஃப்பில் எப்படி இருப்பாங்க சார்? வித்யா அப்படிங்கிறது வந்து கல்விக்குரிய பெயராக இருந்தாலும் கூட அது வந்து கல்வி அப்படிங்கிற போது என்ன கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வெளிநாட்டு கல்வி, பண சம்மந்தப்பட்ட கல்வி, பணம் நிறையா சம்மந்தப்பட்ட கல்வின்னு சொல்கிறோம் இல்லையா. அது வித்யாங்கிறது பணம் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய படிப்பு. ஸோ இந்த மாதிரியான ஒரு படிப்பை நிச்சயமாக இவங்க படிப்பாங்க. மிகப்பெரிய அளவில் பணம் செலவு பண்ணி ஒரு வெளிநாட்டிலேயோ இல்லை உள்நாட்டிலேயோ மிகப்பெரிய பற்றி பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பணம் கட்டி படிக்கக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. அப்படி படித்தாலும் கூட இவங்க வாழ்க்கையை வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகி வாழ்க்கையில் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் செல்வ நிலையில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க. நல்ல செல்வ நிலையை அடைவாங்க. தன்னுடைய குழந்தைகளுக்கும் நல்ல வந்து அந்த மேரேஜ் இப்போ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பிரம்மாண்ட பெரிய குடும்பங்களோட தான் கல்யாணம் ஆகும். உங்களுக்கு சாதாரண குடும்பங்களோடலாம் கல்யாணம் ஆகும், பெரிய குடும்பங்களோட கல்யாணம் ஆகும். இவங்களுடைய வழிமுறைகளும் அதே பெரிய குடும்பங்களோட தான் மேரேஜ் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. சுத்தமான ஒரு லக்ஷ்மிகரமான ஒரு வாழ்க்கை அமையும். சௌமியா அப்படின்னு பெயர்க்கூடிய நபர்கள் லைஃப்பில் எப்படி இருப்பாங்க சார்? சௌமியா அப்படிங்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சௌமியா அப்படின்னாலே அழகியன்னு அர்த்தம். இந்த அழகிய அப்படிங்கிற போது அழகியங்கிறது மட்டும் இல்லை, இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களை போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல உதவிகளை செய்வாங்க. இவங்க வந்து சுயமாக தான் சிந்தனை பண்ணுவாங்க, சுயமாக தான் தொழிலில் வந்து படிச்சுட்டு சுயமாகவே வாழ்க்கையை வந்து நிர்மாணிச்சுக்கிறவங்களாக அவங்க இருப்பாங்க. நிர்மாணிக்கிறதுங்கிறது வந்து விரும்பி திருமணம் பண்ணுறதும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டு. விரும்பி திருமணம் பண்ணால் தான் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாகவும் இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு ஒன்று வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே வந்து அது மாதிரி தான் பேசுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு மட்டும் இந்த நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டுக்கிட்டா ரொம்ப நல்ல பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லக்கூடியது, அது சாப்பிட்டா போதுமானது. ரம்யா அப்படின்னு பெயர்க்கூடிய நபர்கள் லைஃப்பில் எப்படி இருப்பாங்க சார்? ரம்யா அப்படிங்கிறவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமாக இருப்பாங்க. ஒன்று வந்து பார்க்குறதுக்கு மிகப்பெரிய அழகு தோற்றத்துகளுடையவங்களாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சுமாரான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. இந்த சுமாரான தோற்றமுடையவங்களுக்கு இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ங்கிறது வராது. அதே வந்து ரொம்ப அழகாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி உடம்புல வந்து வியாதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வியாதி இருக்கும், அழகு இல்லாதவங்களுக்கு வியாதி இருக்காது. இதுதான் இதில் உள்ள பியூட்டி. இதில் வந்து இந்த அழகாக இருக்கிறவங்க அந்த வியாதியை போக்குறதுக்கு இந்த பிரணயாமம் யோகாசனம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை. பிரணயாமம் யோகாசனம் பண்ணிட்டாங்கன்னா இந்த வியாதி போயிடும். வேறு விதமான இந்த ஆங்கில மருத்துவம்லாம் உங்களுக்கு வேலை செய்யாது. ஸோ அதனால் இவங்க இதை மட்டும் செஞ்சுக்கிட்டாங்கனாக்கா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருப்பாங்க. உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் பணம் வந்து கையில் புழங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பல்வேறு பேர்கள் பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப வணக்கம். வாழ்க வளமுடன்.